ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க காரைக்குடி பக்கத்தில் ஏசி இன்ஸ்டலேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம இங்கே போய்ட்டு இண்டோர் அவுட்டோர் ரெண்டுமே செக் பண்ணி காட்டிட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டோம். இண்டோர் இங்கே தான் வரும், அவுட்டோர் இங்கே தான் வரும் அப்படிங்கிற நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா EU மாடலு. EUவில் 5 ஸ்டாரு EU18 PKY 5XFன்னு வரும், அந்த மாடல் இது. இண்டோர் வந்து கொஞ்சம் லென்த்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கூலிங் எஃபிஷியன்ட் இதில் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். மேக்ஸிமம் நம்ம இந்த மாடல் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் ஹாலில் மாட்டியிருப்போம். சில ரூம் சைஸ் பெருசாக இருக்க இடத்துல இதுவும் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இது கஸ்டமர் சத்யாவில் வாங்கியிருந்தாங்க. அவுட்டோர் விண்டு இண்டோர் விண்டு உங்களுக்கு ரெண்டுமே இதில் வந்து ஃபுல் கோட்டிங் வரக்கூடியது. அவுட்டோர் விண்டு ரஸ்ட் ஃப்ரீயோட வரக்கூடியது, மெட்டாலிக் கோட்டிங்கில் வரும். இது 5 ஸ்டாரில் இன்வெர்ட்டர் டைப்பு. அவுட்டோர் விண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா வீடியோவில் போட்டுப்போம். இந்த அவுட்டோர் வந்து ரஸ்ட் ஆகாது. உங்களுக்கு இந்த அவுட்டோரிங் பேனலுக்கு மட்டும் பேனாசோனிக் சைடுலேருந்து 5 இயர்ஸ் வாரண்டி வருது. இது காப்பர் கிட்டு 3 மீட்டர். நீங்கள் ஷோரூமில் வாங்கினாலும் ஆன்லைனில் வாங்கினாலும் 3 மீட்டர் காப்பர் கிட்டு, கம்யூனிகேஷன் ஒயர் 4 கோர் ஒயர் இதிலே கொடுத்துருவாங்க. இண்டோர் கனெக்ஷன் ஒயரு, ஸ்டாண்டு, டேப்பு, எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் எதுவும் இதில் வராது. டேப்லாம் நம்மளோட கன்வென்ட்டுக்காண்டி, கூலிங் எஃபிஷியன்ட் குறையாமல் இருக்கிறதுக்காண்டி, காப்பர் பைப் சேஃப்டிக்காண்டி நம்ம போடுறது. அதே போல் ஸ்டாண்டு நமக்கு தேவையான மட்டும் நம்ம ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இண்டோர் கனெக்ஷன், இதில் வந்து இண்டோரில் வந்து உங்களுக்கு 2.5 ஃபில்ட்ரு, அதாவது உங்களுக்கு 2 ஃபில்ட்ரு இதில் கொடுத்துருவாங்க. இதில் வந்து ஒயிட் கலர் அண்டு பிளாக் கலர் ரெண்டுமே உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டிருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி வந்துடும். மேக்ஸிமம் இந்த ஃபில்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறது இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. சப்போஸ் கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுக்க போகும்போது அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. சர்வீஸ் வரும்போது அப்புறம் அதுக்கு இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. ஒயரிங் வந்து இதில் இண்டோர் கனெக்ஷன் ஒயரு, இந்த கார்டு ஒயர் இது பேக்கிங்கில் வராது. கஸ்டமர் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம பேமெண்ட் வாங்கிக்கலாம். இது 2.5 ஃபில்ட்ரு, 2.5 ஸ்கொயர் mm ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 கோரில் உங்களுக்கு இதில் 3 கோர் ஃபேஸு நியூட்ரலு எடுத்து நம்ம ஸ்டெப்லைசர் கொடுக்குற லைன் அதுதான். ஸ்டெப்லைசரு இல்லை டைரெக்டாக பவர் சப்ளை. இதில் இன்பில்ட் ஸ்டெப்லைசர் தான் நமக்கு வர்றது. சில இடத்துல வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்க இடத்துல அடிஷ்னல் ஸ்டெப்லைசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷன் ஒயர் இதில் பேசி நியூட்ரல், கம்யூனிகேஷன் எடுத்து வந்துடும். ஸ்டாண்டு வந்து பேனாசோனிக் ஸ்டாண்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். பேனாசோனிக் சைடுலேருந்து நமக்கு ஸ்டாண்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம கஸ்டமர் வாங்கிக்கணும். அது இண்டோர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஸ்பிரிட்டோட வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணோம். எல்லா வீடியோலையுமே நம்ம சொல்லியிருப்போம். நம்ம ஹோல்ஸ் எங்கிட்டு நம்ம போட போகிறோமோ ரைட் சைடு ஸ்லோப்பிங்கு, ரைட் சைடு ஹோல் போட போகிறோமா ரைட் சைடு ஸ்லோப்பிங், லெஃப்ட் சைடு போட போகிறோம்னா லெஃப்ட் சைடு ஹோல். அதே போல் கோர் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்போஸ் கோர் கட்டிங் கரெக்டாக ஹோல் வரல அப்படிங்கும்போது நம்ம சின்ன பிட்டை வச்சு லைட்டாக ஹோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோர் பிட்டை யூஸ் பண்ணலாம். அப்போ தான் அலைன்மெண்ட் கரெக்டாக வரும். உங்களுக்கு வால் எதுவும் ரொம்ப டேமேஜ் ஆகாது. கோர் கட்டிங் கரெக்டாக நம்ம பிட்டு கரெக்டாக போகும். அதே போல் ஹோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயரிங் செக் பண்ணிக்கோங்க. வால் எதுவும் ஒயரிங் இருக்கா அப்படிங்கிறத மேக்ஸிமம் செக் பண்ணிடுவீங்க. இருந்தாலும் நான் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இண்டோர் பிளேட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணையில் இண்டோர் பிளேட் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது ஒன்லி நம்ம ஃபிஷர் ட்ரில் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஃபிஷர் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரூ பண்ணும்போது உங்களுக்கு டைட்டாக இருக்குங்களா பார்த்துங்க. சப்போஸ் டைட்டாக இல்லை அப்படிங்கும்போது ப்ளக் கட் அது மாதிரி குச்சி கட் எதனா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இண்டோர் விண்டு தான் நம்ம ஒன்ஸ் நல்லா கிளியராக ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம இண்டோர் விண்டு பிளேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இண்டோர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேட்டை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இண்டோர் மாட்டிட்டு டோட்டலாக ரிமூவ் ஆகும் கலந்துக்கிடுச்சு அப்படின்னா போது உங்களுக்கு கஷ்டமாயிடும். அதனால் நம்ம இண்டோர் மாட்டுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். இண்டோர் மாட்டிட்டு அப்படியே பேக் சைடு போயிட்டோம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த சன்சைட் இருக்குது பார்த்தீங்களா, சன்சைட்டுக்கு மேலே அவுட்டோர் விண்டு ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க கஸ்டமர். அதுவும் நம்ம கீழே வைக்கல, ஸ்டாண்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சன்சைட்டுக்கு மேலே ஒரு 2 ஃபீட்டுக்கு மேலே நம்ம ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணி அது மேலே தான் யூனிட் வச்சோம். ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட்டோர் விண்டோட லெக்ஸ் டு லெக் சைஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு டைப் வரும், ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சப்போஸ் லெக் சைஸ் நீங்கள் செக் பண்ணாமல் ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது, போல்ட் போட முடியாது. நம்ம போடுற வீடியோ வந்து கஸ்டமரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். தெரியாத டெக்னீஷியன் தெரிஞ்சுக்குங்க. பைப்லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு நம்ம யூட்ரா போட்டு தான் எடுத்துகிட்டு போவோம். டைரெக்டாக கனெக்ட் பண்ணுவோம் பைப்பு, இன்டர்நெட்லேருந்து வர பைப்பை. எதுக்காண்டினா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம் இண்டோர் அப்படிங்கும்போது இண்டோர் பைப் டேமேஜ் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு நம்ம காப்பர் பைப்பு, இது கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒயிட் டேப்பே போட சொல்லிட்டாங்க, காட்டன் டேப் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஒயிட் டேப்பும் பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி டேப்பை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் லைஃப் வரும். மேக்ஸிமம் நம்ம காட்டன் டேப் தான் யூஸ் பண்ணுவோம். கஸ்டமர் சில இடத்துல சொல்லும் போது மட்டும் தான் நம்ம ஒயிட் டேப் யூஸ் பண்ணுறது. நம்ம இண்டோர் டு அவுட்டோர் பைப் லைன் கனெக்ட் பண்ணிவிட்டு
கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கம்யூனிகேஷன் ஒயர் கொடுத்துட்டோம். கம்யூனிகேஷன் ஒயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் 4 கோர் ஒயர் நம்ம கம்யூனிகேஷன் ஒயர் நம்ம சொல்லியிருப்போம். அது வந்து இன்டோரில் என்ன நம்ம ஒயரிங் கொடுக்குறோமோ சேம் அதே ஒயரிங் தான் அவுட்டோர்லேயும் கொடுக்கணும். மாற்றி நீங்கள் மிஸ்மேட்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டோரில் எரர் வந்துடும். H11 ஒரு எரர் வரும் பேனாசோனிக் ஏசியில் மட்டும். அது வந்து கம்யூனிகேஷன் எரர் தான். அது ஒயரிங் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு சின்ன ஏசி ஆன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவுட்டோர் இன்டோர் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்டோரை கஸ்டமருக்கு ஆன் பண்ணி காட்டிட்டு ரிமோட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயே எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். இல்லை கால் பண்ணுறதாலும் கால் பண்ணி எனக்கு டவுட் கேட்கலாம். நம்ம அதர் பிராண்டும் ஒரு சில வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயும் எதனா டவுட்டாக எனக்கு கேட்கலாம். பேனாசோனிக்கில் எதனா டவுட்டாக இருந்தாலும் எனக்கு டைரெக்டாக கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணி இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.